ரிஷிகள், சரி பிராமணர்களை விடுங்க, ரிஷிகள்னு பார்த்தா அகஸ்திய மகரிஷி கிட்ட எல்லாரும் போய் ஒரு பராதி சொன்னாங்க. அது இங்கே ஒரு வாதாபி இல்வலன் 2 ஆசாமிகள் இருக்கான், அரக்கமாரு. ஒரு ரிஷிகளை நிம்மதியாக வாழ விடுறது இல்லை, எல்லாரையும் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு. அதனால் அகஸ்தியர் சரி நான் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு அவர் அந்த பக்கமாக போனார். போன உடனே பதுவு போல இல்வலன் வந்து அகஸ்தியரை பார்த்து மாறு வேஷத்தில் வந்து ரொம்ப பவ்யமாக, அது எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து ரிஷிகள் சாதுக்களுக்கு எல்லாம் தினமும் சாப்பாடு போடுவோம், ரிஷி யஜ்ஞத்தை தவறாமல் கடைபிடிக்கிறோம், 7 மலை 7 கடல் தாண்டியாவது போய் ஏதாவது ரிஷியை பார்த்து கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு போடாத நாங்கள் சாப்பிடவே மாட்டோம், அப்படிப்பட்ட விரதம் இருக்கிறோம், அதனால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும் அப்படின்ட்டு சொன்னார். அகஸ்தியர் ஆஹா ஓ பேஷ் பேஷ் நல்லா இருக்கு வரேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. இவன் வந்து இவங்க பதுவு என்னன்னா வாதாபிய இவன் வந்து ஒரு ஆடா சிக்கன் மட்டன் 65 ஏதோ ஒன்று மாற்றி சமைச்சு கொடுப்பான். இதை வரக்கூடிய ரிஷிகள் சாப்பிடுவாங்க. அப்போ ரிஷிகள் வந்து மட்டன் சாப்பிட்ற பழக்கம் இருக்கு அப்படின்ட்டு நவீன அகாடமிஷன்லாம் இப்படி தான் யோசிப்பாங்க. நம்ம அந்த கதையை படிக்கிறது அயோக்கியத்தில் பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது அப்படி நம்ம பழக்கம் படிப்போம். ஆனால் நவீன அகாடமிஷன்லாம் எப்படி படிப்பாங்கன்னா, ஓஹோ அப்போ ரிஷிகளெல்லாம் அந்த காலத்தில் மாமிசம் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. இருக்கட்டும். அப்போ இவர் போனார், சாப்பிட வச்சாங்க. யாருனாலும் இப்படி சாப்பிட்ட உடனே உள்ளே போன வாதாபி போன பிறகு இவன் வெளியே இருந்து வாதாபி வெளியே சொன்ன உடனே வாதாபிக்கு ஒரு சக்தி வரும். அவன் பழையபடி சமைச்ச வாதாபி பழையபடி ஆடா மாறி வைத்த கழிச்சு வெளியே வந்துடுவான். அப்புறம் முனிவர் இறந்துருவாங்க, 2 பேரும் சாப்பிடுவாங்க. இப்போ அகஸ்தியர்கிட்ட இந்த வேலைப்பாடை காட்டினாங்க. அகஸ்தியர் என்ன பண்ணாரு, சாப்பிட்டுக்கிட்டு வாதாபி ஜீர்ணோ பவ அப்படின்னாரு. அவன் வெளியே இருந்துக்கிட்டு வாதாபி வெளியே வேண்டாம், இல்லை இல்லை அவன் ஏற்கனவே டைஜஸ்ட் ஆகிட்டான், இனி நீ வரல உங்களெல்லாம் போய் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னாரு. அவன் அதில் இவரை தாக்க வந்தான். அகஸ்தியருடைய ஒரு பார்வையிலேயே அவன் எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டான். இது வந்து ராமாயணத்தில், வால்மீகி ராமாயணத்தில் ராமர் காட்டில் நுழையும் போது அகஸ்தியரை சந்திக்க போகும்போது இப்படிப்பட்ட பெருமை உள்ளவர் அகஸ்தியர் அப்படிங்கிறது. பல இடங்களில் அகஸ்தியரை பற்றி பல விதமான பெருமைகள் வருது. அதில் ஒன்று ஒரு வாதாபியை அழிச்சது, அதோட சேர்த்து இல்வலனையும் அழிச்சது.